صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ததப்புருல் குர்ஆனை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் அல் குர்ஆனில் கூறப்பட்ட அறிவியல் சம்பந்தமான கருத்துக்களை எல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே தேன் சம்பந்தமாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார். திருக்குர்ஆனுடைய 16வது அத்தியாயம் சூரத்து நஹல். நஹல் என்று சொன்னால் தேனி என்பது பொருள். அந்த அத்தியாயத்திலே 69வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாசி. ஃபீஹி அப்படின்னா அதிலே, அதாவது தேனில், ஷிஃபாவுல் லின்னாஸ், நாசி என்று சொன்னால் மனிதர்கள் என்பது பொருள். முஸ்லிம்களை மட்டும் அது குறிக்காது. முஸ்லிம்களையும் முஸ்லிம்கள் அல்லாத மற்ற மதத்தவர்களையும் அந்த வார்த்தை குறிக்கும். அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? ஃபீஹி, அந்த தேனிலே இருக்கிறது, ஷிஃபாவுல் லின்னாசி, எல்லா மக்களுக்கும் நிவாரணம் இருக்கிறது என்று அந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். தேன் என்றால் என்ன? தேனீக்களை குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனிலே என்ன சொல்கின்றார்? தேன் சம்பந்தமாக அல் குர்ஆன் கூறுகின்ற வார்த்தைகள் என்ன? தேன் குறித்து அறிவியல் என்ன சொல்கிறது என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். தேனி என்பதற்கு அரபில நஹல் என்று சொல்வார்கள். நஹல் அப்படிங்கிற வார்த்தைக்கு மற்றொரு பொருள் என்னவென்றால் நன்கொடை கொடுத்தல், அன்பளிப்பு செய்யுதல். அப்ப நஹல் என்று சொன்னால் தேனி என்ற பொருளும் இருக்கிறது, அன்பளிப்பு செய்தல் என்ற பொருளும் இருக்கிறது, நன்கொடையாக கொடுத்தல் என்ற பொருளும் இருக்கிறது. இந்த மூன்றுக்கும் ஒரு சம்பந்தமும் இருக்கிறது. தேனீக்கள் இருக்குத, உலகம் முழுவதும் சுற்றுகின்ற அளவிற்கு அவைகள் சுற்றி தேனை எடுத்து நமக்கு அன்பளிப்பு செய்கிறது. எனவேதான் அன்பளிப்பு செய்தல், நன்கொடையாக கொடுத்தல் என்ற வார்த்தையை அல் குர்ஆன்ல தேனீக்களுக்கு அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். தேன் என்றால் என்ன? அதாவது மருத்துவ குணம் கொண்ட இனிப்பான பானம்தான் தேன். தேன் இருக்குத, இன்றைக்கு தமிழ் மருத்துவ மருந்துகளில் பார்த்தோம் அப்படின்னா தேனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். சித்த வைத்தியர்கள், சித்தர்கள், தமிழ் வைத்தியர்கள் அவர்கள் தயாரிக்கின்ற மருந்துகளில் தேன் முக்கியமான ஒரு பங்கை பெற்றிருக்கும். மருத்துவ குணம் கொண்ட ஒரு இனிப்பான பானம்தான் தேன். மலர்களில் உள்ள வழுவழுப்பான நீர்மத்தில் இருந்து, அதாவது திரவத்தில் இருந்து தேனீக்கள் தேனை பெற்று அவைகளை ஒன்று சேர்த்து மனிதர்களுக்கு அவைகள் தானமாக, அன்பளிப்பாக வழங்குகின்றன என்பதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம். உண்மையான தேன்ல தண்ணீர் கலக்கப்பட்டிருக்காது. வேறு சுவையூட்டக்கூடிய எந்த ஒரு பொருளும் கலந்திருக்காது. தூய்மையான தேன்ல இயற்கையிலேயே அல்லாஹ் அது ஒரு பானம்தான். பானங்களிலேயே
திடமான ஒரு பானம்தான் தேன். மற்ற பானங்கள் எல்லாம் திரவங்களிலும் இலகுவாக இருக்கும். ஆனால் இது திரவமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் கடினமாக காட்சி தரும் என்பதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். தேன் இருக்குத, ஒருபோதும் அது கெட்டு போகவே செய்யாது. எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் அதை பாதுகாத்து வைக்க முடியும். கண்ணாடி குவளைகளில் அந்த தேனை ஊற்றி நாம் வைத்தால் வருடக்கணக்கில் அவைகள் கெட்டுப்போவதே கிடையாது என்பதையும் இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். தேனில் மிதமிஞ்சிய அதிகமான இனிப்பு உள்ளது. எனவே நுண்ணுயிர்களை, கிருமிகளை அது வளரவிடவே செய்யாது. தேனில் கிருமிகள் வளரவே செய்யாது. ஏன் என்று சொன்னால், அந்த தேனில் இயற்கையிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமான இனிப்பு தன்மையை வைத்திருக்கிறான் என்பதை எண்ணி பார்க்க நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். கலோரி, ஆற்றல் மிகுந்த ஒரு உணவுதான் தேன். மற்ற திரவங்களை விட அடர்த்தி அதிகமான ஒரு பானம் தேன். தூய்மையான ஒரு திரவம். தேனில் மனிதனுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் தேவையான, அதாவது குளுக்கோஸ், புரக்டோக்ஸ், அதாவது இனிப்பு, நீர், என்சைம்கள், அதாவது என்சைம் என்று சொன்னால் அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, மனித உடலில் மற்ற உயிரினங்களின் உடலில் வேதி வினைகளை விரைந்து நிகழச் செய்யக்கூடிய புரதங்கள், வேதியியல் மாற்றங்களை உருவாக்கக்கூடிய புரதங்கள், இது நிறைந்த ஒரு பானம்தான் அந்த தேனாக இருக்கின்றது. இந்த என்சைம்கள் இருக்குத, மனிதனுடைய வளர்ச்சிக்கு மிக மிக அவசியம். இந்த என்சைம்கள் செரிமானத்திற்கு உதவி செய்கிறது. கல்லீரல் செயல்படுவதற்கு அது உதவி செய்கிறது. தசைகள் ஒழுங்காக செயல்படுவதற்கு இந்த என்சைம்கள் உதவி செய்கிறது. ஆக மொத்தத்தில் மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான புரதச்சத்துக்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தேனிலே அடக்கி வைத்திருக்கிறான், இயற்கையிலேயே வைத்திருக்கிறான் என்பதை இன்றைக்கு விஞ்ஞானம் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல ஒரு சின்ன வசனத்தின் மூலமாக சொன்னான், ஃபீஹி ஷிஃபாவுல் லின்னாஸ். இந்த தேனில் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் தேவையான நிவாரணம் இருக்கிறது. பிறந்த குழந்தை முதல் மரண தருவாயில் இருக்கின்றவர் வரையிலும் எல்லோருக்கும் தேனை கொடுக்கலாம், மருந்தாக கொடுக்கலாம். சில பிரதேசங்களில் வெளிப்பூச்சுக்கும் அந்த தேனை பயன்படுத்தக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அதே நேரத்தில் ரொட்டி மாவு அது புளித்து பொங்கி வருவதற்கு இந்த என்சைம் காரணமாக உள்ளது. அந்த என்சைம் என்று சொல்லப்படுகின்ற புரதச்சத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேனிலே இயற்கையாகவே வைத்திருக்கிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கடந்த காலங்களில் இந்த மம்மிகள், பிரமிடுகள், அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற பிணங்கள், அவைகள் பாதுகாப்பாக இருப்பதற்கு என்ன காரணம்? இறந்தவர் உடலில் தூய்மையான ஒரிஜினலான தேனை தடவி அவர்கள் அடக்கம் செய்திருக்கிறார்கள். எனவே அந்த உடல்கள் கூட கிருமிகள் அண்டாத அளவிற்கு, அழுகி போகாத அளவிற்கு அவைகள் பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு அறிவியல் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றன. தேன் இருக்கிறதே, அதை உள்கொள்ளவும் செய்யலாம், வெளிப்பூச்சுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். சில நாடுகளில், சில பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்கள் வெளிப்பூச்சிக்காக, அதாவது புண்கள் ஏற்பட்டு விட்டால் சுத்தமான தூய்மையான தேனை தடவுவார்கள். அந்த புண்கள் ரணகலமாக இருக்கக்கூடிய அந்த புண்கள் எல்லாம் சுகமாகிவிடும், நிவாரணமாகிவிடும் என்பதை
சொல்லித்தரக்கூடிய காட்சியினை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். இந்த தேனீக்கள் தேனை எவ்வாறு சேகரிக்கிறது, தேனினால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, அதன் மூலமாக என்னென்ன நோய்கள் குணமாகிறது என்பதையெல்லாம் அறிவியல் அடுக்கடுக்காக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. தேனீக்கள் சம்பந்தமாக அவைகள் தேனை எடுப்பதற்காக எப்படி பறந்து செல்கிறது, எவ்வளவு தூரம் செல்கிறது, திரும்பி எப்படி வருகிறது என்பதையெல்லாம் அல்லாஹ் அல் குர்ஆன்ல நமக்கு அழகாக சொல்லி காட்டுகின்றான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தொடர்களில் அவைகள் சம்பந்தமாக நாம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இது போன்ற செய்திகளை அறிந்து நம்முடைய ஈமானை வலுப்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد